ஹலோ கைஸ், இன்றைக்கி வீடியோ பார்க்குறோம்னா உங்களோட மொபைலில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி லேப்டாப்போட கனெக்ட் பண்ணி அடுத்த நிமிஷமே உங்களோட மொபைலில் டேட்டா காலியாகிறது இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட லேப்டாப்பில் ஏதாச்சும் ஒரு ப்ளூடூத் இல்லை ஒய்ஃபையில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வர்றதை ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். அதோட ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ், அதை சால்வ் பண்ணுறதுனா ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க வரோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களோட வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை உங்களால் ஆர்டர் பண்ணிக்க முடியும். இது மூலிமா எந்த ஒரு கடைகள்லையும் இப்போ நீங்கள் க்யூவில் நிற்கணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி ஹெவியான பேக்ஸை கொண்டு போகணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி டைமையும் உங்களால் சேவ் பண்ணிக்க முடியும். ஆல்சோ இந்த அப்ளிகேஷனில் ஆர்டர் டெலிவரி ட்ராக்கிங் பண்ணுற அந்த இது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு யூஐ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டீல்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே காய்ஸ், ஃபஸ்ட்டு உங்களோட லேப்டாப்பில் சர்ச் பாரில் போயிட்டு சர்வீஸ் அப்படி டைப் பண்ணிங்கன்னா சர்வீஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் வரும். அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அந்த அப்ளிகேஷனில் ஏகப்பட்ட சர்வீஸ், ரன்னிங்கில் இருக்கிற சர்வீஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா விண்டோ அப்டேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இனிஷியலாக அதோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆட்டோமேட்டிக்கில் இருக்கா இல்லை மேனுவலாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக இருந்தால் நீங்கள் மேனுவலாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட், ஸ்டாப் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸ்டார்ட்னா டிசபிள் இருக்கிறத வந்து எனேபிள் பண்ணுறது, ஸ்டாப்னா இப்போதைக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணுறது. பட் நம்மளோட பிரச்சனை அது கிடையாது. நம்ம வந்து அதை வந்து மேனுவல் மோடில் மாற்றணும். அதை கிளிக் பண்ணி முடிச்சும் போது ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன் காமிக்கும், 2 ஆப்ஷன் காமிக்கும். ஆட்டோமேட்டிக், மேனுவல் 2 ஆப்ஷன் காமிக்கும். அதில் வந்து நீங்கள் மேனுவல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணுறது மூலிமா உங்களோட மொபைலில் நீங்கள் வந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி லேப்டாப்போட ஒய்ஃபையோட கனெக்ட் பண்ணிங்கன்னா மேனுவலாக உங்களோட மொபைல், அதாவது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட லேப்டாப் வந்து அப்டேட் ஆகாது. மேனுவல் மோடில் போட்டனால நீங்கள் எப்போ அப்டேட் கொடுக்குறீங்களோ அப்போ மட்டும்தான் உங்களோட லேப்டாப் வந்து அப்டேட் ஆகும். ஓகே நண்பா, செகண்ட் ப்ராப்ளம் என்னென்னா உங்களோட மொபைலில் உங்களோட லேப்டாப்பில் ப்ளூடூத் இல்லைனா ஒய்ஃபை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம், சடனாக ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா டிவைஸ் மேனேஜருக்குள்ளே போய்க்கோங்க. டிவைஸ் மேனேஜருக்குள்ளே போனீங்கன்னா நெட்வொர்க்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆல்மோஸ்ட் ப்ளூடூத்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளூடூத்துக்கான அடாப்டர் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை வந்து டிசபிள் மோடில் போட்டுட்டு நீங்கள் எனேபிள் மோட் போட்டது மூலிமா அது வந்து அப்டேட் ஆகிக்கிறோம். இது மூலிமா உங்களோட ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் ரீசால்வ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் அது கிளிக் பண்ணி முடிச்சும் போதே மேலே வந்து ஒரு ஆரோ சிம்பிள் இருக்கும். மேலே ஆரோ போட்டுருந்துச்சுன்னா இன்ஸ்டால் பண்ணுறது, அதாவது எனேபிள் பண்ணுறது. கீழாப்பில் ஆரோ போட்டுருச்சுன்னா டிசபிள் பண்ணுறது. இது மூலியமாகவும் ஷார்ட்கட்டில் நீங்கள் வந்து எனேபிள் டிசபிள் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் ஒய்ஃபை அடாப்டர். நீங்கள் எந்த அடாப்டர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அடாப்டரை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே இருக்கிற ஆரோவை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து எனேபிள் டிசபிள் பண்ணிக்கலாம். இது மூலயமா ரீஇன்ஸ்டால் ஆகும். ஸோ உங்களோட அடாப்டர் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ரீசால்வ் ஆகிக்கும். ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எத்தனை பேருக்குன்ற ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் தெரியும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். பை பை, see you.